டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி தர்மேந்திரா ராஜினாமா கோரி போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றது நம் அனைவருக்கும் தெரியும். அதற்கு பின்பு இந்த சிஜேபி குரூப்பு என்ன செய்கிறது, நாட்டில் உள்ள நிலைமைக்கு இப்பொழுது அது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை இப்பொழுது பார்ப்போம். அபிஜித் ஜிகே அவர்கள் சொந்த ஊர் மகாராஷ்டிரா. அதன் செய்தி தொடர்பாளர்கள் அஸ்தோஷ் ரங்கா, சௌரங்க தாஸ் பிளஸ் வைஷ்ணவி விகார், இன்னும் இவர்களுக்கு அடுத்தால ஒரு 4-5 பேர் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க பேர்ல எனக்கு சரியா தெரியல. அவங்க அனைவரும் மகாராஷ்டிராவில் இருக்கிற அபிஜித் வீட்டுக்கு அழைத்து அங்கு தங்கி அடுத்தால நாம என்ன செய்யறது, நாம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா அல்லது மக்கள் பிரச்சனையோட இருந்து செயல்படுற இயக்கமா இருக்கலாமா அப்படிங்கிறத முடிவு செய்வதற்காக, ஏன்னா மகாராஷ்டிராவில் அவங்க கூடினார்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய போஸ்ட், நிறைய ஃபோன் கால், அதுல சிஜேபியில உறுப்பினர் அவங்க அனைவரும் மெசேஜ், ஒரு கட்சி ஆரம்பிங்க, சீக்கிரம் நீங்க ஆரம்பிங்க, ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்ட் வந்ததாக அவர் ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்க கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவின் பிரகாரம் இந்த சமயத்தில் இந்த நாட்டில் நிலவும் சூழ்நிலையில் இன்னொரு அரசியல் கட்சியை தொடங்குவது பயனுள்ளதாக இருக்காது என்று நாங்கள் கருதுகிறோம். அமலாக்கத்துறை, இடி, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி தற்போது இருக்கும் அரசியல் கட்சிகள் உடைக்கப்படுகின்றன. உங்களுடைய வாக்கிற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போகிறது. ஏனெனில் யார் வாக்களிப்பார்கள், யாருடைய ஆட்சி அமையும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சிக்கு செல்வார்கள் என்பதை மேலே இருக்கிற அவர்களே தீர்மானிக்கிறார்கள். எனவே ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்குவதில் நமது ஆற்றலை செலவிடுவதை விட நாம் நேரடியாக மக்களிடம் சென்று மக்களோடு இணைய வேண்டும். மக்களின் துயரம், வலி, வேதனை மற்றும் ஆத்திரத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்காக பணியாற்ற வேண்டும். அங்கிருந்து அடிமட்ட அளவில் சீர்திருத்தங்களை உருவாக்கி கலாச்சாரமும் விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும். இந்த சமயத்தில் நமது ஆற்றலை அதில் பயன்படுத்துவதே மேலானது. ஆம், கற்பாம்பூச்சிகள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நாடு முழுக்க செல்ல போறாங்க. நாடு முழுக்க சென்று இளைஞர்கள் பொதுமக்களை கலந்து பேசி அங்கே இருக்கும் பிரச்சனைகளுக்கு, அவர்கள் இருக்கும் பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து இந்த அரசுக்கு ஒரு அழுத்த சக்தியாக மாறி அதை கோரிக்கையாக கொண்டு அரசாங்கத்திடம் கொடுத்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு போராட்ட குழு தான். ஆம், இவர்கள் இந்தியா முழுக்க பயணிக்க இருப்பதாக இந்த குரூப் போட்டோ பார்த்தீங்களா, அதுல இருக்கிறவர்கள் இன்னும் நிறைய பேர் இதில் உறுப்பினராக சேர்றவர்கள் அனைவரும் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க முடிவு. இது மூலம் அவங்களுக்கு இன்னும் தேர்தலுக்கு 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துல இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்ல. ஸோ இதெல்லாம் ஒரு வழிமுறை தான். உடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டா அதோடைய வேல்யூ இல்லாமல் போயிடும். யாரு என்னன்னு தெரியாம இவங்க இப்படி உள்ள வரைக்கும் போய் வரும்போது, ஏற்கனவே இவங்க ஒரு போராட்டம் ஆரம்பிச்சா அரசாங்கம் பயப்படுது. அதனால இவங்களை ஒரு மாதிரியா தான் நடத்தும், பயமான மாதிரியா தான் நடத்தும். ஸோ இவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா, கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு புதுசாக ஒரு QR கோடு உருவாக்கி இருக்கிறாங்க. நாடு முழுக்க இதை விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க. உறுப்பினராக சேர்றவங்க இந்த கோடை பயன்படுத்தி உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். அபிஜித் ஜிகே அவர் வீட்டில் தங்கி இருக்கிறாரு. அங்குள்ள பாரதிய ஜனதா கட்சி மீடியாக்கள் சும்மா இருப்பாங்களா, அவரை இவர் வெளிநாட்டில் போய் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் எப்படி காசு வந்தது, அந்நிய சக்தி இவருக்கு ஆதரவா கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. மீடியாவில் போட்டு கிளிக்கிறாங்களாம். ஆனால் அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, ஐயா நான் சாதாரண நடுத்தர வகுப்பு மாணவன் தான். வெளிநாட்டில் படிக்க எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. என் படிப்பு செலவுக்கு கடன் வாங்கி நான் படிக்கிறேன், கல்வி கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்ல. அதெல்லாம் நான் எவிடன்ஸாக வச்சிருக்கேன், காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டி எடுத்து அவர் அதெல்லாம் காமிச்சாராம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சுது.
அது போல சௌரங்கதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வீட்டுல போய் படம் பிடிச்சி, ஒரு பிளாட்டை படம் பிடிச்சி, இந்த ஆளு இந்த பிளாட்டுக்கே 1.5 லட்சம் வாடகை இருக்கும். இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி வாடகை இருந்து இந்த ஆளு குடும்பம் நடத்துறாரு? அப்ப இவருக்கு ஏதோ அந்நிய சக்தி பணம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்குறாங்க. அந்த வீட்டை போய் போட்டோ எடுக்கிறது, அந்த பிளாட்ல காட்டுறது, இப்படியெல்லாம் போட்டு பண்ணவும் அவரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் குடும்பம் பேக்ரவுண்டை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன்ட்டு ஃபுல்லா அவங்க குடும்ப பேக்ரவுண்டை பண்ணி, நான் 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்து எங்க அப்பா அம்மா எங்களுக்கு செலவழிக்கிறாங்க, நாங்க அதுல தங்குறோம், அதுல இருந்து நான் படிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன். ஆனா பாரதிய ஜனதா எம்எல்ஏங்க ஒருத்தவங்க வீட்டு போட்டோ எடுத்து, அந்த வீட்டு வாடகை எவ்வளோ, 4 லட்சம் 5 லட்சம் பிளாட்ல இருக்கிறாங்க பாம்பேல எல்லாம். அவனுக்கு எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு எவ்வளவு அவனுக்கு சம்பளம் வருது? 2 லட்சம் தானே வருது. 2 லட்சம் சம்பளம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வாடகை கொடுத்துட்டு பெரிய காரெல்லாம் மெயின்டைன் பண்றாங்களேன்னு சொல்லி, அது எந்த மீடியாவை நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டப்ப அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. இப்படி பலதரட்ட பிரச்சனை. அது போல ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இதுக்கும் சிஜேபி ஆதரவு கொடுத்திருக்கு. அவர்களுடன் தொடர்ந்து தொலைபேசி இணைப்புல இருக்கிறாங்க, வீடியோ காலும் பண்ணிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு மாணவி அபிஜித் கிட்ட போன் பண்ணி கேக்குது, அந்த செய்தி தொடர்பாட்டை போன் பண்ணி கேக்குது, நீங்க தைரியமா போராடுங்க, எங்களுக்கு உங்கள் ஆதரவு உண்டு, நீங்க தைரியமா போராடுங்கன்னு சொல்லவும் அந்த பசங்க ரொம்ப நன்றின்னு நான் சொல்லி அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறாங்க. அரசியல் கட்சி எதுவும் கலந்துடக்கூடாதுன்னு உறுதியா இருந்து போராடுறாங்க. இன்னைக்கு போராடுற வெற்றி பெற நிலைமைக்கு வந்துட்டாங்க. 10ஆம் தேதி சட்டசபை நோக்கி ஒரு பேரணியும் வச்சிருக்கிறாங்க. எப்படி ஜந்தர் மந்தர்ல பாராளுமன்றத்துல பேரணி சொன்னாங்களோ அதே மாதிரி சட்டசபை நோக்கி பேரணி சொல்றாங்க. அந்த மாநில அரசை கதிகலங்கி நிக்குது. சோ இளைஞர்கள் எழுச்சி இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலை இவங்க நாடு முழுக்க பயணிக்க இருக்கிறாங்க. இப்படி நாடு முழுக்க பயணித்து இவர்கள் ஆதரவு திரட்டினாங்கன்னா அடுத்தால வர்ற தேர்தல் சமயத்துல கண்டிப்பா ஒரு கட்சி ஆரம்பிக்க போவாங்க. ஆரம்பிக்கிட்டோங்க, ஆரம்பிச்சு வரட்டுமே, பார்ப்போம்.